நீங்க இருங்க வசனம் படிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரு காரியத்தை பிளான் பண்ணீங்கல்ல, அந்த காரியம் எப்படி முடியும் நீங்க யோசிக்காதீங்க. அது நல்லா தான் முடிய போகுது. நீங்க நினைச்சபடி அது உங்களுக்காக அமைய போகுது. விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது கேளுங்க. ரூத் 3:18 சொல்லப்பட்டிருக்கு, என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாருங்க. எதுக்கு பொறுத்து இருக்கணும் அப்படின்னா, நீ பொறுத்து இருக்கும் போது நீ வெயிட் பண்றதை பார்த்துட்டு நீ எந்த அளவுக்கு வெயிட் பண்றியோ, எந்த அளவுக்கு விசுவாசமா காத்திருக்கியோ அந்த அளவுக்கு நீ நிச்சயமா பெற்றுக்கொள்ள நல்லபடியா அந்த காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. சில பேர் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம், நீங்க நீட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம், ஃபாரினுக்கு ஜாப் ட்ரை பண்ணலாம், ஃபாரினுக்கு படிக்கிற அந்த படிப்புக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எனிதிங் நீங்க ட்ரை பண்றீங்க. ட்ரை பண்ணி அவசரப்பட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எனக்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருங்களா? இல்ல ஆண்டவர் எனக்காக செய்வார் விசுவாசமா இருக்கீங்களா? ஆண்டவர் எனக்காக செய்வார் சொல்லி நீங்க விசுவாசமா இருக்க மட்டும் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பொறுத்து இருக்க, பொறுமையா இருக்க, இந்த காரியம் எப்படியா முடிய போதுட்டு கவலைப்படாதப்பா, உனக்காக நான் செஞ்சு முடிக்க போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. உங்களுக்கு நிச்சயமா செய்வாருங்க. ஏன் தெரியுங்களா? பைபிள்ல யாரெல்லாம் பொறுமையா இருந்தாங்களோ, பொறுமையா இருந்தவங்க பெற்றுக்கொண்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஆபிரகாம் கிட்ட எடுத்துக்கிறோம், முடிவில் பார்த்தீங்கன்னா நம்ம யோபு பத்மதீவில் இருக்கிற வரைக்குமே பைபிள்ல எல்லாருமே இருக்கிறாங்க. யாரெல்லாம் பொறுமையா இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. பொறுமையா இருந்தவங்களுக்கு நன்மைகள் கிடைச்சது, தேவையான காரியங்கள் சந்திக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களா? கிடையாதே. அவசரப்படுறீங்க, நான் உடனே முன்னேறணும், உடனே எழும்பிடணும், நான் கூட தான் எனக்கு வயசு ஆகிட்டே இருக்கு, நான் ஊழியத்தில் இன்னமும் ஜெயிக்கல, நான் சின்ன சின்ன சண்டே கிளாஸ் மினிஸ்டர், சின்ன சின்ன கிராம ஊழியங்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன், சிங்கிளா போயிட்டு. இருந்தாலுமே கர்த்தர் என்ன ஒரு நாள் உயர்த்தான விசுவாசமா தான் இருக்கேன். நீங்களும் விசுவாசமா இருங்க. நம்ம எடுக்கிற முயற்சிகள் தோத்து போகலாம், ஆனா முயற்சிக்கே நீங்க தோத்து போக கூடாதுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பா ஏசப்பா ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. இன்னைக்கு எடுக்கிறது நீங்க அற்பமா இருக்கலாம், அவ்வளவுதான், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்க, எடுக்கிறதுலாம் ஃபெயிலியர்ஸ் நீங்க நினைக்கலாங்க. ஆனா அது ஒரு பெரிய இடத்துல பெரிய அதிசயத்தை, பெரிய நன்மையை நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. உங்க அறிவு கேட்டத பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துங்க. கவலையே படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த கனவு லட்சியத்தை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். நீங்க ஆசீர்வாதமா வாழ போறீங்க. எந்த மனுஷன் உங்களை வெட்கப்பட்டனா அதே மனுஷனை தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்க மூலியமா அவனும் ஆசீர்வதிக்கப்பட போறான். யாரையும் நம்ம அவமானப்படுத்த தேவையில்லை. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் பட்டுங்க. இந்த வார்த்தையின்படி உங்க